ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம் காய்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு பிரியாணி வேணும்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 kg ரைஸு, ஸ்பைசஸ்ஸு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கார்லிக் பேஸ்ட் வந்து 2 ஸ்பூனு, ஆனியன் 6, சில்லி 4, தக்காளி வந்து 6 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், அடுத்து மீன் மேக்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 ஸ்பூன் அந்த மாதிரி ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ் போடுங்க. போட்டு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இதாகும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் சொல்லியிருந்தோம்ல அதை வச்சு அதை கற்றுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் அரைச்சி வச்சுருந்தோம்ல அது இதில் போட்டுங்க. போட்டு நல்லா கிண்டிங்கன்னா கலர் ரொம்ப நல்லா கலர் வரும். அப்புறம் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கரெக்டாக தக்காளி எடுத்துக்கோங்க. 6 தக்காளி சொல்லியிருந்தோம்ல அது சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம மீன் மேக்கர் தண்ணி ஊற வச்சுருந்தோம் அதை எடுத்துக்கலாம். காய்கறி, பட்டாணி, இந்த மாதிரி காய்கறி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பட்டாணி போடுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு போடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 2 உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மீன் மேக்கர் போட்டுக்கலாம். 2 பேக்கெட் மீன் மேக்கர் போட்டுருக்கோம். அது கொஞ்சமாக மிளகாத்தூள், அடுத்து சக்தி பிரியாணி மசாலா கொஞ்சம், அடுத்து 1 கிலோவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். அப்புறமா உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கொதிக்கும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மீன் மேக்கர். அதனால வந்து நம்ம கேர்டு ஊற்றிக்கலாம். அதை கேர்டு ஊற்றினா நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டிக்கலாம். ஏன்னா அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும். கேர்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பிரியாணி ரைஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தம் விட்டுட்டு எடுத்தோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த மாதிரி பிரியாணி செய்ய நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள்.